பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணம் பற்றி அறிவிக்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கொரோனா காலத்தில் பொங்கல் திருநாளை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாட 2500 ரூபாய் வழங்கியது அதிமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவராக தற்போதைய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இருந்தபோது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் கழக சார்பு அணிகளுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக வரும் 8ஆம் தேதி சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறது தேர்தல் ஆணையம். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். விடியா விளம்பர அரசு அவசர கதியில் திறந்ததால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தினம் புது பிரச்சனைகளை சந்திக்கும் பயணிகள். ஏடிஎம் மையம் இல்லாததால் கையில் ஏடிஎம் கார்டு இருந்தும் பணம் எடுக்க முடியாமல் திண்டாடும் அவலம். நிறைய வெளியூர்ல இருந்து வராங்க, நிறைய உள்ளூர்ல இருந்து கூட வராங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண தேவை இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று கேஷ் எடுக்கணும், அதுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது மக்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்திப்படுத்திக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு இதுக்கு போகிறதா இருந்தாலும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒன்று மட்டும் ஒரு ட்ராபேக்காக இருக்கு, ஏடிஎம் ஃபெசிலிட்டி இல்லாமல். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு நடைமேடை ஒதுக்கியதால் சிக்கல். அரசு பேருந்துகள் நிறுத்த இட பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள விவகாரத்தை முழு பூசணியை சோற்றில் மறைப்பதை போல் மறுக்கும் அமைச்சர் சேகர் பாபு. இலாக்கா இல்லாத திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 14வது முறையாக நீட்டித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. தமிழக சிறைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு ஊக்குவிப்பது தொடர்பான வழக்கில் திமுக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்றம். விடியா திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளிகள் முதல் சிறைச்சாலை வரை சாதிய வன்கொடுமை தலைவிரித்தாடும் நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பொய்யுரை அம்பலம். இந்த ஆட்சியில் வன்முறைகள் இல்லை, சாதி சண்டைகள் இல்லை, மத மோதல்கள் எழவில்லை, அராஜகங்கள் இல்லை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய மாபெரும் சாதனை. சிவகங்கையில் உள்ள நறுமண பூங்கா அலுவலகத்தில் மது போதையில் தள்ளாடிய மேலாளர். போதை தலைக்கேறிய நிலையில் தள்ளாடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. காசு வந்து பார்க்கலையா? Next day, going wrong, I will beat him. திருவண்ணாமலை அருகே திமுக எம்எல்ஏவுக்காக 1 மணி நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்ட பள்ளி மாணவிகள். கால் கடுக்க காத்திருந்த மாணவி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டாகும் பொங்கல் பணம் எங்கே ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக். பொங்கல் தொகுப்பில் ரொக்கப்பணம் இடம்பெறாத நிலையில் ட்ரெண்டிங். கும்மிடிப்பூண்டி அருகே கொட்டும் மழையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இலங்கை தமிழர்கள் போராட்டம். வெள்ள நிவாரணம் 6000 ரூபாயை வழங்காமல் விடிய அரசு ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. மழை ஓய்ந்து 18 நாட்களாகியும் வெள்ளம் வடியாததால் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி அருகே நோய் தொற்று பரவும் அபாயம். வீட்டுக்கு செல்ல முடியாததால் கூலி தொழிலாளி ஒருவர் சைக்கிளில் வாழ்க்கை நடத்தும் அவலம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த 42 வயதான நபர் சிகிச்சை பலனின்றி பலியானார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத பொம்மை முதல்வருக்கு பொதுமக்கள் கண்டனம்.
பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் கடலூர் நீதிமன்றத்தில் திமுக அமைச்சர் சிவசங்கர் ஆஜர். 2015ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் ஆவினங்குடியில் பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தியதாக சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விடியா அரசின் அமைச்சரவையில் உள்ள ஒவ்வொரு அமைச்சரும் தங்கள் மீதான வழக்குகளை எதிர்கொள்ள நீதிமன்ற படியேறும் அவலம். நீதிமன்ற படி ஏறவும் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கே நேரம் போதாத நிலையில் அமைச்சர்கள் எப்படி மக்களை காப்பாற்றுவார்கள்? உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும். 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அவிழ்க்கும் போது சாதி பெயர்களை குறிப்பிடக்கூடாது. ஜல்லிக்கட்டு போட்டியில் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது குறித்து மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுக்கோட்டையில் அறுவடை நேரத்தில் போதிய நீரின்றி கருகி வரும் நெற்கதிர்கள். விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருக்கோவிலூர் அருகே இளைஞர் தற்கொலை சம்பவத்தில் திமுக நிர்வாகியை கைது செய்ய கோரி போராட்டம். சடலத்துடன் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கோடைக்கானலில் விதிகளை மீறி சொகுசு பங்களா கட்டும் நடிகர்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நிலை அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற அஷ்டமி சப்பர விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் நாதஸ்வரம் தவில் வாசிக்க திடீர் தடை. தடுத்து நிறுத்திய கோயில் ஊழியர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உட்பட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவில் ஜாமீன் தர மறுத்த நீதிபதியை சரமாரியாக தாக்கிய குற்றவாளி. நீதிமன்ற அறையில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகள் வைரல்.